இப்போ பாருங்க, இந்த பிரிஞ்சால் வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிட்டு அப்புறம் அந்த குக்கிங்குள்ள போயிடலாம் வாங்க. இதை பாருங்க, இந்த பிரிஞ்சாலை இப்படி ரவுண்டா கட் பண்ணி வைக்கணும். இப்ப பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் ஒரு பிரியாணி இலை போடணும். நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் வினிகர், சால்ட் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்க, இந்த தண்ணியில கொதிக்கிற தண்ணியில இந்த கத்திரிக்காவை சேர்க்கணும். ஒரு 3 மினிட்ஸ் வச்சா போதும். எக், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இத மிக்ஸ் பண்ணும். இப்போ பாருங்க, கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம்.